வெற்றிமாறன் அவர்களுடைய இந்த திரைப்படத்தை பாலுமகேந்திரா ஸ்டுடியோவில் நடத்துறதை விட வேற எங்கேயும் நம்ம சிறப்பாக நடத்திட முடியாது. இந்த படத்தில் வரக்கூடிய சம்பவங்களோ நபர்களோ இது எதுவும் உண்மை அல்ல, கற்பனையே. இதை நீங்கள் ஏதேனும் ஒரு சம்பவத்தோடு பொருத்தி பார்த்து கொண்டால் தற்செயலே அப்படின்வாரு. அது முழுக்க போய் படத்தில் இருக்கக்கூடிய ஒரே போய் அது ஒண்ணுதான். இந்த படம் ஏன் வரலாற்று சிறப்பு மிக்க படம் அப்படின்னா, நம்ம எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படி இயங்குறாங்க, எப்படி யோசிக்கிறாங்க, எதை பார்க்கிறாங்க. ஒரு 60-70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய தமிழர்களினுடைய நினைவிலே இருந்த சம்பவங்களுடைய தொகுப்பாக அதை கொடுத்துருக்கிறாங்க. இந்த திரைப்படம் குறித்து உரையாடல் நடத்துறதுக்கு பல இடங்கள்ல தேடி இடத்துக்காக பல அரங்குகளை பார்த்து இறுதியாக ஒரு சரியான இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அது பாலுமகேந்திராவுடைய ஸ்டுடியோ. வெற்றிமாறன் அவர்களுடைய இந்த திரைப்படத்தை பாலுமகேந்திரா ஸ்டுடியோவில் நடத்துறதை விட வேற எங்கேயும் நம்ம சிறப்பாக நடத்திட முடியாது. பாலுமகேந்திராவுடைய மாணவன் அவருடைய திரைப்படத்தை இந்த அரங்கத்தில் ஒரு உரையாடலாக நடத்துறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. விடுதலை படத்தை நான் பார்த்த பொழுது எல்லாரும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, அவர் படம் ஆரம்பிக்கும் போது ஒன்று சொல்வார், இந்த படத்தில் வரக்கூடிய சம்பவங்களோ நபர்களோ இது எதுவும் உண்மை அல்ல, கற்பனையே. இதை நீங்கள் ஏதேனும் ஒரு சம்பவத்தோடு பொருத்தி பார்த்து கொண்டால் தற்செயலே அப்படின்வாரு. அது முழுக்க போய் படத்தில் இருக்கக்கூடிய ஒரே போய் அது ஒண்ணுதான். படத்துல அந்த ஒரு பொய் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி படம் முழுக்கவுமே நம்ம தமிழ்நாட்டுடைய கடந்த 60 ஆண்டு கால வரலாற 60-80 ஆண்டு கால வரலாறை ஒரு திரைப்படமாக ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள சுருக்கி கொடுத்திருக்கிறார். இந்த 80 ஆண்டு கால அனுபவம் நம்ம தமிழ்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குல்ல, பல சம்பவங்கள்ல நம்ம பார்த்த அந்த அனுபவங்கள் இந்த படத்துல பல்வேறு காட்சிகளோடு நமக்கு பொருத்தி போகிறத நம்மளால தவிர்க்கவே முடியாது. தமிழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஒரு விவசாய கூலியாக நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத இந்த படத்துல நம்ம உணர முடியும். தொழிலாளியாக எப்படி தமிழர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத உணர முடியும். நமக்கு வாய்த்த அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம படத்துல பார்க்க முடியும். நமக்கான அதிகாரிகள் என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் படத்துல நீங்க பார்க்க முடியும். நம்மோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எப்படி இருக்கிறாங்க, சக மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அன்பு எப்படி இருந்திருக்கு, காதல் எப்படி இருந்திருக்கிறது, இது எல்லாமே இந்த படத்துல நம்ம இந்த 80 ஆண்டு கால விஷயத்தையும் தொகுத்து சொல்லியிருக்காங்க. 80 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லக்கூடிய அந்த காட்சி அது ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய காட்சியோடு பார்த்தோம்னா அது எல்லாமே பொருத்தி பார்க்கக்கூடிய காட்சியாகவே நமக்கு இருக்கு. எதுவுமே அந்நியமாலாம் இல்லை. அந்த படத்துல நீங்க பார்க்கறது இன்னும் சொல்ல போனா அந்த படத்தை குடும்பத்தோட பார்க்கணும்னு நம்ம சொல்றோம். ஏன்னா உங்க கூட உங்க திரைப்படம் பார்ப்பதற்கு உங்க வீட்டுல பெரியவரா இருக்கக்கூடியவங்க, உங்க தாத்தாவோ அல்லது ஒரு 60 வயது கொண்ட ஒரு உறவு வர்றாங்கன்னா, ஒரு அம்மாவோ வர்றாங்கன்னா, அவங்க காலத்துல என்னெல்லாம் பார்த்தாங்களோ என்னெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதையெல்லாம் நீங்க இந்த படத்துல அவங்க மூலியமா நீங்க ரெஃபர் பண்ண முடியும். அதே போல 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு 50-40 வயது கொண்ட இளைஞர்களோடு நீங்க அதை 50-40 இப்போ இளைஞர்கள் தான். அதனால அதோடையும் சேர்த்து நம்ம அந்த படத்துல காட்சியில பார்த்துக்க முடியும். இதுல நம்மளுக்கு இதுவரைக்கும் தமிழ் திரையுலகத்துல எப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சமூக போராட்டம் நடக்கும். அதுல அரசியல்வாதியை போட்டு அடிச்சு நொறுக்குவாங்க. அவர் அரசியல்வாதி வில்லனா இருப்பாரு. முக்காவாசி படத்துல அரசியல்வாதி வில்லனா இருப்பாரு, கட்சிக்காரர் வில்லனா இருப்பாங்க. கடைசியில அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஆளா 2 பேரை காமிப்பாங்க. ஒண்ணு நீதிபதி எல்லாம் சரி பண்ணுவாரு, இல்ல கலெக்டர் ஆபீசர் சரி பண்ணுவாரு அப்படின்னு. உண்மையா சொல்ல போனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம் அப்படிங்கிறத இந்த அதிகாரிகள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத சரியா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதாவது நம்மளுடைய பொதுவா நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம், இந்த பள்ளிக்கூட மாணவர்களை பார்த்து கேட்டோம்னா, நீ என்னப்பா ஆகணும்னு நினைக்கிற? நான் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் IAS ஆகணும்னு நினைக்கிறேன், இன்னும் நாட்டுக்கு
நல்லது பொண்ணு நெஞ்ச நிமித்திட்டு ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம பொதுவாக சொல்லி சொல்லி பழகிட்டோம். இன்னும் சொல்ல போனா ஐஏஎஸ்க்கு படிக்கிறேன், ஐபிஎஸ்க்கு படிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயமாகவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் ஐஏஎஸ் என்ன வேலை செய்யும், ஐபிஎஸ் எப்படி இயங்கும் அப்படிங்கிறது வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு என்ன சொல்ல பாடமாகவே எடுத்திருக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து இத்தனை ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் எவ்வளவோ பிரச்சாரம் செஞ்சு அதை கொண்டு போகணும்னு நினைச்ச விஷயத்த ரொம்ப எளிமையாக ரொம்ப துல்லியமாக இந்த படத்துல காமிச்சிருக்கிறாங்க. அது வந்து இந்த படம் வந்து ஏன் வரலாற்று சிறப்பு மிக்க படம் அப்படின்னா, நம்ம எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகளுக்கு யார் காரணம், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார்களே அவர்கள் எப்படி இயங்குறாங்க, எப்படி யோசிக்கிறாங்க, எதை பார்க்கறாங்க, எப்படி முடிவெடுக்கிறாங்க. இப்ப நம்ம இங்க பார்க்குற ஒரு குடிசைகள் அகற்றுறது, வீடுகள் இடிக்கிறது அப்படின்னா அது யார் முடிவெடுக்கிறா, அது எப்படி நடைமுறைக்கு வருது, இதெல்லாம் நமக்கு தெரியறதே கிடையாது. நீங்க அரசியல்ல வேலை செய்யறவங்களுக்கு தெரியும், ஆனா பொதுமக்களுக்கு இது என்னன்னு தெரியாது. பொதுமக்கள் பார்வையில இவங்கெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் ரொம்ப நேர்மையானவங்க, நல்லவங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அப்படிதான் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா அந்த ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு முதலமைச்சரான என்ன நிலைமையில் இருக்கும் அப்படிங்கறது நீங்க படத்துல யோசிச்சு பார்க்கலாம். நான் அண்ணாமலை சொல்றதை எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்க வந்து ஆனா இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது, இவங்க எப்படி ட்ரெயின் அப் ஆயிருக்காங்க, மனிதர்களை எப்படி பார்க்கறாங்க, குடிமக்கள் எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்துல வந்து வகுப்பா எடுத்திருக்கிறாரு. நிறைய இந்த படத்துல நம்ம பேசலாம். ஆனால் அடிப்படையில் நீ ஒரு குடும்பத்தோட போய் பார்க்கும் பொழுது இன்றைய தலைமுறைக்கு, இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு எப்படி இந்த உரிமையெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சது, நம்மளுக்கு உரிமை நம்மளுக்கு இப்படி போராடி வாங்கணுங்கிறத நம்ம யாரும் சொல்றது இல்லை பொதுவாகவே. ஆனா வந்து எல்லார் வீட்லயும் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போனார் தெரியுமா, எங்க தாத்தா ஸ்கூலுக்கே போக முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார் தெரியுமா. எல்லா வீட்லயும் ஒரு கதை இருக்கு, எல்லார் வீட்லயும் அந்த கதை இருக்கு. ஒரு காலத்துல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, எப்படிப்பட்ட வீட்டுல நாங்க இருந்தோம் தெரியுமா, எங்க ஊருக்கு பஸ்ஸே இருக்காது, எங்க ஊருக்கு ரோடே இருக்காது, எங்களுக்கு வேலையே இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இருக்காது, போறதுக்கு நல்ல சட்டை இருக்காது, தீபாவளிக்கு மட்டும் தான் சட்டை எடுப்போம். இப்படி எல்லா குடும்பத்துக்குள்ள ஒரு கதை இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் அப்ப இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த படம் வந்து அதுக்கான ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்லும். ஏன் இன்னைக்கு சமகாலத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட்ல ஏன் நம்ம வந்து போராடுறோம், அங்கே ஏன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க, ஏன் வந்து மதுரை பக்கத்துல நம்மளுடைய ஊர்களை காப்பாற்றுவதற்காக போராட்டம் நடந்துட்டு இருக்குது, ஏன் நேற்றைக்கு கூட எண்ணூர்ல வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன் வேண்டாம் சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது எல்லாமே நீங்க இதோட சேர்த்து பார்க்க முடியும். அப்ப இது ஒரு 60-70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய தமிழர்களினுடைய நினைவிலே இருந்த சம்பவங்களுடைய தொகுப்பாக அதை கொடுத்திருக்கிறாங்க. இந்த தமிழ் மக்கள் சந்திச்ச பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கணும்னு நினைச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவர்கள் யார், அவங்க என்ன தியாகம் எல்லாம் பண்ணாங்க, எப்படி எல்லாம் போராடினாங்க, அதையெல்லாம் இந்த படத்துல நீங்க வந்து பார்க்க முடியும். இது வரலாறு வரைக்கும் சொல்லவே போறோம். நம்மளுக்கு பொதுவாகவே வந்து இப்போ மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே, முற்போக்கு பேசணும் அப்படின்னாலே அர்பன் நக்சல்ஸ் ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த நக்சலைட் அப்படிங்கிறது யாரு நம்மளுக்கு சொல்லப்பட்டதே கிடையாது. நம்ம தினம் பத்திரிகைகள் படிப்போம், 2 நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை, 2 நக்சலைட்டுகள் அங்கே வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் அப்படின்னா அவங்க செய்தியை பார்த்தோம். இவங்க யாரு, இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, இவங்க நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம யாரும் சொல்லவே கிடையாது. ஆனா அந்த கம்யூனிஸ்டுகள் யாரு, எதை மாற்றணும்னு நினைச்சாங்க, எதை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறை இதுவரைக்கும் இந்தியாவிலே சொல்றதுக்கு யாருக்கும் பெரிய அளவுக்கு துணிச்சல் இருந்ததில்லை. அதை தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் நல்லா சொல்லிட்டு போவாங்க. படத்துல ஒரு கேரக்டரா வந்துட்டு போயிடும். அப்புறம் கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் தப்பு தான், இவங்க முறையும் தப்பு தான், அந்த முறையும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பூசி மூழ்கிட்டு போறது நம்ம நடந்துட்டே இருக்கும். ஆனால் இதுல தோல் உரிச்சு காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து இந்த படத்துல இருக்குது. அதனால இதுவரைக்கும் நமக்கு சொல்லாத பல விஷயங்கள், நம்ம கேட்காத பல விஷயங்கள் இந்த படத்துல வெளிப்படையாக துணிச்சலாக சொல்லியிருக்கிறார். உண்மையா சொல்லணும்னா தமிழ் மக்களுடைய வரலாறுகளை தொகுத்து, தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களை, மக்கள் வாழ்க்கையில தொகுத்து படம் பண்ணியிருந்தாலும் இந்த படம் உண்மையில் ஒரு சர்வதேச படம். இந்த படத்துடைய சிறப்பம்சமே அதான். இந்த படத்தை நீங்க உலகத்துல எந்த நாட்டுல போய், 3ஆம் உலக நாடுகள்ல எந்த நாட்டுல போய் அந்த மொழியில போட்டாலும் அந்த மக்களுக்கு இது புரியும், அந்த மக்களுக்கு இந்த அரசியல் தெரியும். அப்படிப்பட்ட வகையில
ஒரு சர்வதேச படமாக விடுதலை படம் வந்திருக்கிறது. நான் இன்னும் அதில் நடித்த நடிகர்கள் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதில் கென் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பாத்திரத்தை வந்து தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒரு பாத்திரமாக கருப்பன் கேரக்டரை வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கையில் ஏதோ கருவால் எடுத்து வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி அந்த 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 ஆக்ரோஷத்தையும் அந்த கோபத்தையும் இன்னும் சொல்ல போனால் அந்த உடல் மொழியை வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அந்த 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 சமயத்தில் இருந்த ஒரு விவசாய போராளி, கூலியாக வேலை செய்த ஒருவன் அந்த விடுதலை ஆகணும்னு நினைக்கக்கூடிய அவருடைய கோபம், ஆக்ரோஷம், விடுதலை உணர்ச்சியை வந்து அந்த படத்துல எந்த காட்சி நீங்க எந்த காட்சியில பார்த்தாலும் அதை வந்து வெளிப்படுத்திட்டே இருப்பாரு. அவ்வளவு அற்புதமான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் ரொம்ப அதிகமான படம் பண்ணலனாலும் கூட இத்தனை ஒரு சிறிய அனுபவத்தில் கூட இவ்வளவு முதிர்ச்சியான ஒரு நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. கருப்பன் கேரக்டர் வந்து நான் மறக்க முடியாத ஒரு கேரக்டர். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரும் இந்த படத்தை கேரக்டர் பற்றி அவர் பேசுவார். அடுத்து நான் இயக்குனர் தமிழ், நிஜமா பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குது. வாரி இன்னும் அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு காவல்துறையில எப்படி இருப்பாங்க, எப்படி நடப்பாங்க, எப்படி நிற்பாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி யோசிப்பாங்க, அது எப்படி கொண்டு வந்தாங்கன்றது தெரியல. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அது வந்து அந்த என்ன சொல்றது, அந்த நடிப்பும் அதுல ரொம்ப முக்கியமா நான் பார்த்தது வந்து அந்த திரை படத்துல அந்த காவல்துறை அதிகாரிகளாக ஒரு வந்து என்ன சொல்றது, சிவிலியன்கள்லாம் இல்லாத ஒரு மலை பிரதேசத்துக்குள்ளார வேட்டையாட போகக்கூடிய எடுக்கக்கூடிய சுதந்திரமான முடிவுகள் எப்படி எல்லாம் பயங்கரமானதா இருக்குது, எப்படி எல்லாம் பழிவாங்குகின்ற உணர்ச்சியாக இருக்கிறது, அதையெல்லாம் வந்து நம்ம வந்து அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, நம்ம அந்த படத்தோட இறுக்கி நம்மளை வந்து நிறுத்தியிருப்பாரு. அந்த அவர் நடிப்புலையும் அவரோட அந்த ஒரு பக்கம் வந்து அந்த காவலர்கள் இடத்துல ஆளுமையை வெளிப்படுத்துவதும், ஈவிரக்கம் இல்லாமல் வந்து போராளிகளை கையாளுவதும், உயரதிகாரிகளிடத்துல எப்படி அந்த உறவை வளர்த்துக்குவதும், அந்த ஒரு 3 டிஃப்ரெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருந்தாரு.